ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெண்ணிலா ஐஸ்கிரீம். யூசுவலா பண்றது போல இல்லாம இன்னைக்கு நம்ம முட்டை பால் ஒண்ணுமே யூஸ் பண்ணாம வெறும் 3 பொருள் வச்சு ரொம்ப ஈஸியா வந்து எப்படி வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியா வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக வந்து விப்பிங் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு தான் இந்த ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். கூடவே வந்து ஒரு கப் அளவு கண்டென்ஸ்ட் மில்க், அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இனி ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீமை ஊற்றலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் பிளெண்டர் வச்சு இல்லைன்னா ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். உங்ககிட்ட பிளெண்டர் இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்ல நொர பொங்குற அளவு நல்லா அடிச்சிருங்க. நிமிஷத்துக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ், கூடவே 1 கப் அளவு கண்டென்ஸ்டு மில்க். கண்டென்ஸ்டு மில்க் வந்து உங்களுக்கு இனிப்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து பிளெண்டர் வச்சு இன்னும் ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வரை நல்லா சாஃப்ட் ஆகுறது வரை அதை பிளெண்ட் பண்ணிடலாம். நல்லா அடிச்சிட்டு இந்த மிக்சரை வந்து ஏதாவது ஒரு பவுல் அல்லது ஏர்டைட் கண்டெய்னர்ல ஊத்தி வச்சிடலாம். இப்போ இந்த பவுல காத்து ஒன்றும் போகாதது மாதிரி ஏதாவது கிளிங் ரேப் வச்சு அல்லது ஏதாவது டைட்டான மூடி வச்சு நல்லா மூடி வச்சிருங்க. நமக்கு உள்ள காத்து போயிடுச்சுன்னா வந்து மேலே வந்து ஐஸ் கட்டி வந்து படிய ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்சிமம் நல்லா டைட்டாக இருக்கிறது மாதிரி காற்று போகாத மூடியை எடுத்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இனி இதை ஒரு 10ல இருந்து 12 மணி நேரம் வரை ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து செக் பண்ணலாம். ஒரு 12 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரீசரில் இருந்து ஐஸ்கிரீமை எடுத்துருக்கோம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இனி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்டியான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க, ஹாப்பியா இருங்க. இன்னும் ஒரு புதுவித ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா.